ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சற்று பொறுமையாக இரு. என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போக மாட்டேன். நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் பொறுப்பு. நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையால். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இரு. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். நீ எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே. உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாய். எவர் மீதும் கோபம் கொள்ளாதே, அது கொடியது. உதவி புரிவர்களிடம் மட்டும் அல்லாமல் உதாசீனப்படுத்துவர்களையும் கூட. ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசக்கூடாது? நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ அதை அடைய நான் துணை நிற்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ என் பின் கையை பிடித்து வா. உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய பிள்ளை. நான் வருவேன், கலங்காதே. உனக்காக எங்கும் வருவேன். இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் காண்பாய். மனம் தளராதே. நம்பிக்கை, அசராத பக்தி, இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல, காற்றின் மீது உள்ள நம்பிக்கையையும் நூலின் மீது உள்ள பொறுமையையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது. அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையும். நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கை, பொறுமை மட்டுமே. ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டுமென்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான். அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும். அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது. இதே போன்றுதான் உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே நீங்கள் செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன். அவனுடைய லட்சியத்துக்காக நான் 7 கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன். எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்க வேண்டாம். என் மீது நம்பிக்கை வை. உன் வெற்றியை நான் அமைத்து தருவது இது உறுதி. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. வருவது வரட்டும், போனது போகட்டும். எனது பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் ஒன்றியிரு. உள்ளம், உயிர் இவற்றால் என்னை நம்பு. அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் சாய்தேவாவை நீ எப்போது நீ கண்டாயோ, நான் என்ற சொல்லுக்கு சாய்தேவா என்ற சொல்லை அர்த்தம் கண்டாயோ, அந்த நொடி பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன். அதற்கு முன்பாகவும் சரி, அதற்கு பின்பாகவும் சரி, என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த துவாரகமாயின் தாயின் பிள்ளையாய் வாழ்வாய். என் பரிபூர்ண அருள் எப்போதும் உண்டு. உன் கண்ணீரை துடை. உன் கண்களில் இருந்து கண்ணீர் வலியக்கூடாது. இது என் உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா, உன் சாயப்பா, உன் துவாரகமாயி தாயின் மீது ஆணை. நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய். நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பேன். கவலைப்படாதே, நான் உன்னை பெற்று எடுத்திருக்கிறேன். இந்த வாரம் நல்ல செய்திகள் பதிலளிக்கப்பட, பிரார்த்தனைகள் தீர்ப்பு முனையாக உன்னை வந்து சேரும். அற்புதங்கள் மற்றும் அனுகூலங்களால் இந்த வாரம் நிரம்பப் போகிறது. கவலைப்படாதே, நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது. நான் என் பக்தர்களின் பிடியில் தான் இருக்கிறேன். அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன். எப்பொழுதும் அவர்களுடைய அன்பை தாகத்துடன் நாடுகிறேன்.
துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் ஓடோடி வருகிறேன். என் பிள்ளைகளுக்காக நான் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து அவர்களை காப்பது என்னுடைய கடமை. கவலையின்றி இரு, சந்தோஷமாக இரு. நம்பிக்கையோடு உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. அதுவும் முழுவதுமாக நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியதெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில். நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாய். நான் இருக்கிறேன். உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு தயாராக இருக்கிறேன். இது காலத்தின் கட்டாயம். நான் உனது தந்தையாக, நல்ல குருவாக உனக்கு கிடைத்ததோ ஒரு அதிசயம். அதுபோல நீ எனது குழந்தையாக, நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். உனது அழகான பாதங்களை கொண்டு என்னிடத்தில் நீ வந்திருக்கிறாய். அப்பா, நான் இப்போது வளர்ந்து விட்டேன், நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை என்கிறாய். என் குழந்தை எனக்கு எப்போதுமே சிறு பிள்ளைதான். எனது பாதங்களை எதற்காக நகர்த்த வேண்டும்? நான் தனியாக போகக்கூடாதா என்றுதானே நீ நினைக்கிறாய்? இத்தருணத்தில் உனது மனதில் என்ன ஆசைகள் தோன்றின? சற்று நினைத்துப்பார். எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான். உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான். உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்னிடம் விட்டுவிடு. நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக நீ ஏற்றுக்கொள். உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை. உன் அப்பாவாகவும் அம்மாவாகவும் உன்னை கண்ணுக்குள் வைத்து நான் காப்பேன். ஒவ்வொரு நாள் உன் மனதிலும் ஒரு அழகான ரூபமாய் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன். நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழி நடத்துவேன். தினமும் என்னை நினைத்து கொண்டு இருக்கையில் உன் மீது எப்படி கோபம் கொள்வேன்? தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன். உனக்குள் இருக்கும் அகங்காரம், அகந்தை இவற்றை என்றோடு விட்டுவிடு. உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன். உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து நான் பாதுகாப்பேன். நீ கவலைப்படாதே. உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதிலிருந்து வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு நான் உன்னை வழிநடத்தி என் கைப்பிடித்து அழைத்துச் செல்கிறேன். எப்போது என்னை நீ அழைத்தாலும் நான் வருவேன். எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் மஞ்சாதே. அப்பா இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக எப்போதும் உனக்கு துணையாக வருவேன். நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சி அளிக்கப் போகிறேன். உனக்காக நான் சீரடியிலிருந்து வருவேன். என் மீது உன் நம்பிக்கை இழந்து விடாதே. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் அற்புதத்தை செய்வேன். மனதை அலைப்பாய விடாமல் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருகின்றேன். நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தும் உனக்கு விரைவில் நடக்கும். கோபத்தை குறைத்துக்கொள். கோபம் கொண்டால் அது உன் காரியத்தை முடித்து விடுமா என்றால் இவ்வுலகில் கோபம் மட்டுமே ஒரே உணர்வாயிருக்கும். கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள். உனக்கு துணையாக நான் உன் சாய்தேவா இருப்பேன். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் குழந்தையே, மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை. அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது. என்னை காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன். எதற்கு தெரியுமா? நீ வளரவே இல்லை. உன் மனதளவில் நீ சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய். உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது. உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும். அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள்.
என் தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும். எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும். என்னை வணங்கினால் உன் கேள்விகளுக்கு நான் பதில் தருகிறேன். நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்கவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏமாற்றமாகத்தானே தோன்றும். ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதிசயமானதாக, அற்புதமானதாக மாறிவிடும் அல்லவா? அப்படிதான் உன்னுடைய வாழ்வில் என்னுடைய அதிசயம் நிகழப்போகின்றது. உன் வாழ்க்கை மிகவுமே நன்றாக இருக்கப் போகிறது. என்னுடைய பிள்ளைகளின் வாழ்வில் அந்த அதிசயங்களை நடத்தப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு வேண்டுதல், ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை இப்போது நல்லபடியாக முடியப் போகிறது. நீ நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் நான் நடத்தி எல்லாவற்றையுமே மாற்றி காமிக்கப் போகின்றேன். உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்துமே. நீ கண்ணீரை சிந்தியே உன்னுடைய கர்ம வினைகளை நீக்கிவிட்டாய். புன்னகையோடு புண்ணிய பலன்களை நீ அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டிய காலகட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் ஒத்து வந்துவிட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. உனக்கு தேவையான உதவிகள் எல்லாம் சரியான நேரத்தில் சரியான நபரிடமிருந்து உனக்கு வந்து கொண்டே இருக்கும். தன்னை காப்பாற்றுபவன் என்று நினைத்து எந்த பெற்றோரும் தன் பிள்ளைகளை படிக்க வைப்பதில்லை. தன்னுடைய நிலை தன் பிள்ளைகளுக்கும் வந்துவிடக்கூடாது என்று நினைத்து தன் பிள்ளைகளை படிக்க வைப்பவர்கள் தான் பெற்றோர்கள். அப்படிதான் நானும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது என்ற அனுபவத்திலேயே உனக்கு எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய பாதையில் குறுக்கிட்ட தடைகள் எல்லாம், தடை செய்த நபர்கள் எல்லாம் நான் கலைத்து விட்டேன். உன்னுடைய வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை நான் பரவச் செய்யப் போகின்றேன். நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு செயலையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். எல்லாம் எனக்கு தெரியும். எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு தானே செய்கின்றாய். நான் அப்படி இருக்கும்போது யாருக்கு உதவுவேன்? உனக்கு தானே. உனக்கு முன்பாக அங்கு சென்று நான் உனக்கு காவலாக இருக்க மாட்டேனா? உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும்படி எல்லாவற்றையுமே சுமூகமாக மாற்றி காமிக்கின்றேன். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும். அந்த நாளையும் நீ காணத்தான் போகின்றாய். உனக்கான பாதை தெளிவாகிவிட்டது. உனக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது. தேவையில்லாமல் கவலைப்படாதே, நல்லது நடக்கும். எப்போது எனக்கு என் வாழ்க்கை நன்றாக மாறும் என்ற அவளோடு இருக்கின்றாய் அல்லவா? எப்போது எனக்கு நல்ல விடியலை தரப்போகின்றாய் என்ற ஆர்வத்திலேயே என்னை தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உனக்கான விடியல் காலம் வரப்போகிறது என் தங்கமே. தினந்தோறும் விடியலை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அது எனக்கானது இல்லையே என்று ஏக்கத்தோடு நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். அந்த நல்ல விடியல் உனக்கு ஆரம்பித்து விட்டது. எப்போது நீ வருந்தி கொண்டு என்னிடம் வந்தாயோ உனக்கான விடியலை நான் தந்து விட்டேன். நீ நினைப்பது போல நல்ல விடிவு காலம் என்பது திரைப்படங்களில் வருவது போல ஒரு நொடியில் மாறும் அதிசயம் அல்ல. உன்னுடைய விடிவு காலம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. உன்னை வழி நடத்துவதன் மூலம் நான் ஏற்கனவே அதை செயல்பாட்டில் கொண்டு வந்து விட்டேன். அதனுடைய முன்னேற்றம் உன் கண்களில் இப்போது தெரியவில்லை. அதனால் நீ ஒன்றும் நடக்கவில்லை என்கிறாய். நீ அறியாமலேயே சமீப காலமாக பல்வேறு துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். தொடர்ந்து நிச்சயம் உன்னை காத்து கொண்டே வருவேன். அது உனக்கே தெரியும். விடியல் ஆரம்பித்து விட்டது. அது ஏற்கனவே ஆகிவிட்டது. நீ உணரும் தருணம், அதை நினைவில் கொள். நீ உணரும் தருணம் விரைவில் வரும். அந்த விடியல் உனக்கான விடியலாக இருக்கும். நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, எந்த செய்தி வந்தால் உன் வாழ்க்கை மாறும் என்று ஆசைப்பட்டாயோ, எந்த நபர் உன்னை தேடி வந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்பட்டாயோ, எந்த பணம் உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கை மென்மேலும் உயரும் என்று ஆசைப்பட்டாயோ, அது போலவே நல்லது உன் வாழ்வில் நடக்கும்.
சில நேரங்களில் நல்ல நல்ல நிகழ்வுகள், நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது நாம் முதலில் அதை நம்ப மாட்டோம். நமக்கா இப்படி நடக்கிறது என்று ஆச்சரியப்படுவோம். நமக்கெல்லாம் இப்படி நடக்காது என்று கவலையும் படுவோம், சந்தேகமும் படுவோம். நமக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்கப் போகிறது என்று, வாய்ப்பே கிடையாது என்று வரும் வாய்ப்புகளையெல்லாம் நீ தட்டி தட்டி போய்கொண்டே இருப்பாய், தள்ளி வைத்து விடுவாய். அப்படி நீ செய்யாதே. உனக்கான நல்லது தான் அது. உன் வாழ்வில் மாற்றங்களை தருபவன் நான் அல்லவா? சில சமயம் அதிசயமாக தோன்றும், ஆனால் அதுதான் உண்மை. உன்னுடைய வாழ்விலும் அதிசயம் நடக்கப் போகின்றது. அது மலை போன்ற துன்பங்களையெல்லாம் பனி போல நீக்கப் போகின்றது. நீ எதற்கும் கவலைப்படாதே. எல்லாவற்றையுமே தைரியமாக எதிர்கொள். இன்றைய நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்குமோ என்ற பயத்தை உனக்குள்ளே நீ வர வைத்து கொள்ளாதே. நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். குழந்தைகளை கண்டு நீ பயப்படாதே. குழந்தைகளின் எதிர்காலமும் மிக சிறப்பாகவே இருக்கும். உன் குழந்தைகளுக்கு நானே பொறுப்பு. உன் குடும்பத்தை நான் தாங்கி பிடித்துக் கொள்கிறேன். பயப்படாதே, நல்லது நடக்கும். உன்னுடைய மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி சிறிது அளவு கூட கண்டு கொள்ளாதவாறு இப்போது நடந்து கொண்டிருக்கின்றார்கள். சரிதானே? உனக்கு துன்பத்தையும் வருத்தத்தையும் கொடுத்துவிட்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அதை புரிய வைத்து விட வேண்டும் என்று நீ யோசித்து யோசித்து உன்னை நீயே குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை மீட்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், எந்த விதமான ஆரோக்கியமான சிந்தனைகள் எல்லாம் உன் மனதில் எழ வேண்டும் என நினைத்து சிந்தித்து அதற்கு முயற்சி செய். அதை விட்டுவிட்டு அவர்களை பழி வாங்குவது எப்படி, அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலையிலேயே இருக்காதே. யாருக்கு எதை எப்போது எங்கு புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் அவர்களுக்கு அங்கு அப்போது புரிய வைக்கிறேன். கவலையின்றி இரு. நீ வருத்தத்திலிருந்து வெளிவர உனக்கு தேவையான சக்திகள் எல்லாவற்றையுமே நானே தருகிறேன். நான் எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டே இருக்கின்றேன். உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் பக்கத்திலேயே நான் இருந்து கொண்டும் இருக்கிறேன். என்னை எப்பொழுதும் மனதார நினைத்து கொண்டிருந்தாலே போதும். நீ வேண்டுவது அனைத்தும் நிச்சயம் நினைப்பதும் நடக்கும். நல்லதாகவே நடக்கும். தைரியம்தான் உனக்கு ஒரு துணையாக இருக்கும். சில நிகழ்வுகள் உன்னை அச்சுறுத்தி பார்க்கும். அதன் சலசலப்புக்கு நீ அஞ்சிவிடக்கூடாது. உன்னுடைய பொறுமை இழந்து அவசர அவசரமாக முடிவெடுக்க கூடாது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது உன் வாழ்வில் சரியான தீர்மானத்திற்கு வழிகாட்டும். இப்போது உன் பயணத்தை நீ தீர்மானிக்கவில்லை என்றால் அதை நானே தீர்மானித்துக் கொள்கிறேன். நீ செல்லும் பயணத்தில் உன் வாழ்விற்கான ஒரு நன்மை இருக்கின்றது. அந்த பயணம் சரியான திசையில் போய்க் கொண்டிருக்கிறது. நீ அடுத்தவரின் பேச்சை கேட்டு திசை திருப்பி விடாதே. அதோடு உன் மனக்குழப்பத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு அங்கு கிடைக்கும். எல்லாமே நன்மையாக முடியும் நேரத்தில், அற்புதமான காலகட்டம் ஆரம்பிக்கும் நேரத்தில் நீ யார் பேச்சை கேட்டும் உன்னுடைய பாதையை நீ திசை திருப்பி விட்டால் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும். என் தங்கமே, நான் சொல்வதை புரிந்து கொள். பயப்படாமல் இரு. நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையோடு செயல்படு. எல்லாம் எனக்கு தெரியும். நான் வணங்கும் கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ வேண்டுவது எதோ, நினைப்பது எதுவோ நிச்சயம் அதை நான் நிறைவேற்றி தருகிறேன். உன் மனதில் உள்ள வருத்தத்தை எல்லாம் கவலையின்றி தூக்கி எறிந்துவிடு. சிந்தித்து கூட பார்க்காதே. நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன்.